4ஆம் அதிகாரம். ஆதலால் கர்த்தர் நிமித்தம் கட்டுண்டவனாகிய நான் உங்களுக்கு சொல்லுகிற புத்தி என்னவெனில், நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடந்து மிகுந்த மனத்தாழ்மையும் சாந்தமும் நீடிய பொறுமையும் உடையவர்களாய் அன்பினால் ஒருவரை ஒருவர் தாங்கி சமாதான கட்டினால் ஆவியின் ஒருமையை காத்துக் கொள்வதற்கு ஜாக்கிரதையாயிருங்கள். உங்களுக்கு உண்டான அழைப்பினாலே நீங்கள் ஒரே நம்பிக்கைக்கு அழைக்கப்பட்டது போல ஒரே சரீரமும் ஒரே ஆவியும் உண்டு. ஒரே கர்த்தரும் ஒரே விசுவாசமும் ஒரே ஞானஸ்நானமும் எல்லாருக்கும் ஒரே தேவனும் பிதாவும் உண்டு. அவர் எல்லார் மேலும் எல்லாரோடும் உங்கள் எல்லாருக்குள்ளும் இருக்கிறவர். கிறிஸ்துவினுடைய ஈவின் அளவுக்கு தக்கதாக நம்மில் அவனவனுக்கு கிருபை அளிக்கப்பட்டிருக்கிறது. ஆதலால் அவர் உன்னதத்திற்கு ஏறி சிறைப்பட்டவர்களை சிறையாக்கி மனுஷர்களுக்கு வரங்களை அளித்தார் என்று சொல்லியிருக்கிறார். ஏறினார் என்பதனாலே அவர் அதற்கு முன்னே பூமியின் தாழ்விடங்களில் இறங்கினார் என்று விளங்குகிறதல்லவா? இறங்கினவரே எல்லாவற்றையும் நிரப்பத்தக்கதாக எல்லா வானங்களுக்கும் மேலாக உன்னதத்திற்கு ஏறினவருமாய் இருக்கிறார். மேலும் நாம் அனைவரும் தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்திலும் அறிவிலும் ஒருமைப்பட்டவர்களாகி கிறிஸ்துவினுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்க பூரண புருஷராகும் வரைக்கும் பரிசுத்தவான்கள் சீர்பொருந்தும் பொருட்டு சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காகவும் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையானது பக்தி விருத்தி அடைவதற்காகவும் அவர் சிலரை அப்போஸ்தலராகவும் சிலரை தீர்க்கதரிசிகளாகவும் சிலரை சுவிசேஷகராகவும் சிலரை மெய்ப்பராகவும் போதகராகவும் ஏற்படுத்தினார். நாம் இனி குழந்தைகளாய் இராமல் மனுஷருடைய சூதும் வஞ்சிக்கிறதற்கு ஏதுவான தந்திரமும் உள்ள போதகமாகிய பலவித காற்றினாலே அலைகளைப் போல அடிபட்டு அலைகிறவர்களாய் இராமல் அன்புடன் சத்தியத்தை கைக்கொண்டு தலையாகிய கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலேயும் நாம் வளருகிறவர்களாய் இருக்கும்படியாக அப்படி செய்தார். அவராலே சரீரம் முழுதும் அதற்கு உதவியாயிருக்கிற சகல கணுக்களினாலும் இசைவாய் கூட்டி இணைக்கப்பட்டு ஒவ்வொரு அவயவமும் தன் தன் அளவுக்கு தக்கதாய் கிரியை செய்கிறபடியே அது அன்பினாலே தனக்கு பக்தி விருத்தி உண்டாக்குகிறதற்கு ஏதுவாக சரீர வளர்ச்சியை உண்டாக்குகிறது. ஆதலால் கர்த்தருக்குள் நான் உங்களுக்கு சாட்சியாக சொல்லி எச்சரிக்கிறது என்னவெனில், மற்ற புறஜாதிகள் தங்கள் வீணான சிந்தையிலே நடக்கிறது போல நீங்கள் இனி நடவாமல் இருங்கள். அவர்கள் புத்தியில் அந்தகாரப்பட்டு தங்கள் இருதய கடினத்தினால் தங்களில் இருக்கும் அறியாமையினாலே தேவனுடைய ஜீவனுக்கு அந்நியராயிருந்து உணர்வில்லாதவர்களாய் சகலவித அசுத்தங்களையும் ஆவலோடே நடப்பிக்கும்படி தங்களை காம விகாரத்திற்கு ஒப்புக் கொடுத்திருக்கிறார்கள். நீங்களோ இவ்விதமாய் கிறிஸ்துவை கற்றுக்கொள்ளவில்லை. இயேசுவினிடத்தில் உள்ள சத்தியத்தின்படியே நீங்கள் அவரிடத்தில் கேட்டறிந்து அவரால் போதிக்கப்பட்டீர்களே, அந்தபடி முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்கும் இச்சைகளாலே கெட்டு போகிற பழைய மனுஷனை நீங்கள் களைந்து போட்டு உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாகி மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்கள். அன்றியும் நாம் ஒருவருக்கொருவர் அவயவங்களாய் இருக்கிறபடியால் பொய்யை களைந்து அவன் பிறனுடனே மெய்யை பேச கடவன். நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள். சூரியன் அஸ்தமிக்கிறதற்கு முன்னாக உங்கள் எரிச்சல் தனிய கடவது. பிசாசுக்கு இடம் கொடாமலும் இருங்கள். திருடுகிறவன் இனி திருடாமல் குறைச்சல் உள்ளவனுக்கு கொடுக்கத்தக்கதாக தனக்கு உண்டாயிருக்கும்படி தன் கைகளினால் நலமான வேலை செய்து பிரயாசப்பட கடவன். கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தை உண்டானால் அதையே கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாகும்படி பேசுங்கள். அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். சகல விதமான கசப்பும் கோபமும் மூர்க்கமும் கூக்குரலும் தூஷணமும் மற்ற எந்த துர்குணமும் உங்களை விட்டு நீங்க கடவது. ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். 4ஆம் அதிகாரம். ஆதலால் கர்த்தர் நிமித்தம் கட்டுண்டவனாகிய நான். இந்த வார்த்தைகளை நாங்கள் வாக்கு சுத்தமாக இன்றைய நாளில் எடுத்துக்கொள்வோம். இன்று ஞாயிறு ஆராதனைகள் நடைபெற்று கொண்டிருக்க இந்த காலத்திலே நாம் சத்தியத்துக்குள்ளே வர வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார்.
எபேசியர் 4ஆம் அதிகாரத்தை நாங்கள் வாசித்து பார்க்கிற பொழுது சபை எப்படி இருக்க வேண்டும், மக்கள் எப்படி வாழ வேண்டும், ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட மக்கள் நிச்சயமாக சரியான ஒரு வழியிலே வாழ வேண்டும் என்பது உண்மை. அதை நாம் விட்டு விலகி இன்றைக்கு நிறைய போதகர்களும் தொலைக்காட்சிகளும் மக்களை வஞ்சித்து குடும்பங்களை பிரித்து நிறைய காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. இது கடைசி காலம் என்று எல்லோரும் பிரசங்கிக்கிறார்கள். ஆயத்தமில்லாத ஒரு பிரசங்கம், போகாத ஊருக்கு வழி சொல்லி கொண்டிருக்கிறார்கள். எனவே வேதத்தை படித்தவர்கள், ஆண்டவர் ஏற்றுக்கொண்டவர்கள் சத்தியத்துக்குள்ளே வந்து ஆயத்தப்பட வேண்டும். நாங்கள் சபைக்கு போகிறோம், பெரிய சபையில் இருக்கிறோம் என்று சொல்லிக்கொண்டு இப்படியே ரட்சிப்பை இழந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். குடும்பங்கள் எல்லாம் பிரிஞ்சு, எல்லாம் போட்டியும் பொறாமையும் சண்டையும் கூக்குரலும். இப்பொழுது நாங்கள் வாசித்த இந்த எபேசியர் 4ஆம் அதிகாரத்தை நீங்கள் தியானித்து பாருங்கள். எப்படி நாம் இருந்தால் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிப்போம் என்பதை நிச்சயமாக இந்த வேத வசனத்தை கொண்டு நாம் தியானித்து ஆயத்தப்பட வேண்டும். நான் யாரையும் குற்றப்படுத்த சொல்லவில்லை என்று அநேகர் எழுந்திருக்கிறார்கள். எல்லாம் போதகங்கள் நிறைந்து கிடக்கிற இந்த காலத்திலே என்னுடைய செய்திகள் இந்த யூடியூப்பிலே போய்கொண்டிருக்கிற செய்திகளை பாருங்கள். ரொபின்சன் 91751 ஞானா 101 எல்லாமாக 106 செய்திகள் போய்கொண்டிருக்கிறது. உங்களுக்கு உரிய வேத வசனங்கள், சந்தேகத்துக்குரிய காரியங்கள் எல்லாம் இந்த வேத வசனங்களில் அடிப்படையிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒன்றும் நான் கூட்டவும் இல்லை, குறைக்கவும் இல்லை. சத்தியத்தை சத்தியமாக பேசினதினால் நான் எல்லோருக்கும் சத்துருவாக இருக்கிறேன். அதை குறித்து நான் கவலைப்படவில்லை. நான் நாளைக்கு எழுந்தால், நாளைக்கு எழாவிட்டால் தேவனிடத்திலே போக வேண்டும். இதுதான் என்னுடைய விசுவாசம். எந்த நேரமும் ஒரு ஆயத்தம் வேண்டும் நமக்கு. இன்றைக்கு குடும்ப பிரிவினர்களாலே ரட்சிப்பை இழந்து விட்டார்கள். பிள்ளைகள் பெற்றோருக்கு கீழ்ப்படுகிறார்கள் இல்லை, மனைவிகள் புருஷனுக்கு கீழ்ப்படுகிறார்கள் இல்லை, புருஷர்கள் மனைவியிடத்தில் அன்பு கூறுகிறார்கள் இல்லை. இப்படியான பல பிரச்சனைகளை பிசாசானவன் கொண்டு வந்து இந்த நாட்களிலே செய்து கொண்டிருக்கிறான். எனவே வேதத்தை அறிந்தவர்களுக்கு தான் நான் இதை சொல்லுகிறேன். வேதத்தை அறிந்து வேதத்துக்களே வாழுகிறோம் என்று நம்பி நீங்கள் ஏமாந்து போக வேண்டாம். இது கடைசி காலம். அப்படியானால் நம்முடைய ஆயத்தம் எப்படி இருக்க வேண்டும்? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் பிரதான போதனை மனம் திரும்ப வேண்டும் என்று போதித்தார். இன்று மனம் திரும்புதல் இல்லை. காலம் நிறைவேறிட்டு தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிற்று. மனம் திரும்பி சுவிசேஷத்தை விசுவாசியுங்கள் என்றார். சுவிசேஷம் என்பது என்ன? கர்த்தருடைய வசனமோ ஒன்றன்றைக்கு நிலைத்திருக்கும். உங்களுக்கு சுவிசேஷமாக அறிவிக்கப்பட்டு வருகிற வசனமே இதுவே. 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் சொல்லுகிறது, மறுபடியும் பிறக்க வேண்டும். ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான். ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான். யோவான் 3ஆம் அதிகாரம் 3-5 வரை வாசித்து பாருங்கள். அடுத்ததாக 4ஆவதாக ஞானஸ்தானம். நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்பு கொண்டு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது பரிசுத்த ஆவியும் வரத்தை பெறுவீர்கள். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம் கூறுகிறது. வாக்குத்தத்தமான ஞானஸ்தானம், சிறுபிள்ளை ஞானஸ்தானம் இல்லை. ஆக்கினை தீர்ப்பு 5ஆவதாக. விசுவாசம் உள்ளவனாய் ஞானஸ்தானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான். விசுவாசியாதவன் ஆக்கினுக்குள்ளாக தீர்க்கப்படுவான். மார்க் 16ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் சொல்லுகிறது. சிறு பிள்ளைகளுக்கு விசுவாசம் வருமா? சிந்திப்போம், செயற்படுவோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகை 6ஆவதாக. இதோ மேகங்களுடனே வருகிறார். கண்கள் யாவும் அவரை காணும். அவரை குத்தினவர்களும் அவரை காண்பார்கள். பூமியின் கோத்திரத்தால் எல்லாரும் அவரை பார்த்து புலம்புவார்கள். அப்படியே ஆகும். ஆமீன். அவருடைய வருகைக்கு ஆயத்தப்பட வேண்டும். வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரம் 7-8 வசனங்களை வாசித்து பாருங்கள். இயேசு கிறிஸ்துவின் சர்வ வல்லமுள்ள கர்த்தர், இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமுள்ள கர்த்தர், நான் அல்பாவும் ஒமேக்காவும் ஆதியும் அந்தவுமாய் இருக்கிறேன் என்று திருவுளம் பற்றுகிறார். வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரம் 7-8 வசனங்கள். 7ஆவதாக ஆயத்தம். மேலே குறிப்பிட்ட அனைத்தையும் வேதத்தின்படி கடைப்பிடித்தால், ஏனெனில் கர்த்தர் தாமே தமது ஆரவாரத்தோடும் பிரதான தூதருடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாக எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவருடைய கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தருடைய கூட இருப்போம். 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 16-17 வசனங்களை வாசித்து பாருங்கள். 8ஆவதாக தண்டனை. தேவனை அறியாதவர்களுக்கும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்துக்கு கீழ்ப்படியாதவர்களுக்கும் நீதியுள்ள ஆக்கினை செலுத்தும்படிக்கு கர்த்தராகிய இயேசு தமது வல்லமையின் தூதரோடும் ஜுவாலித்து எரிகிற அக்னியோடும்
வானத்திலிருந்து வெளிப்படும் போது அப்படியாகும். 2 தெசலோனிக்கேயர் 1 வசனங்களை வாசித்து பார்ப்போம். நீங்கள் உங்கள் இல்லங்களை தேடி வரும் செய்திகளையும் பார்த்து ஆயத்தப்படுங்கள். tamilbible.com என்ற இதிலே அந்த செய்தியிலே நீங்கள் வேதத்தை படிக்கலாம், ஆயத்தப்படலாம். இன்றைய நாட்களிலே இந்த செய்திகள் உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். உங்கள் இல்லங்களை தேடி வந்து கொண்டு இருக்கும். www.tamilbible.com என்றதை ஓப்பன் பண்ணி பார்த்தால் அங்கே வேதம் ஆடியோவில் கேட்கலாம், படிக்கலாம், பாடல்கள் கேட்கலாம், ஃபாதர் பேர்க்மேனுடைய பாடல்கள் கேட்கலாம். எங்களுடைய வீடியோ செய்திகளும் அதில் பதித்துள்ளோம். எல்லாவற்றையும் பார்த்து நீங்கள் ஆயத்தப்பட வேண்டும் என்று நான் உங்களை அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆமென்.